ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரஞ்சோதி கிச்சன். நாம இப்போ எக் டிக்கா எப்படி செய்யறதுன்றது தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க நார்மலா எக் ஆம்லெட் போட்டிருப்போம், எக் ஆஃப் பாயில் போட்டிருப்போம், எக் பொடி மாஸ் போட்டிருப்போம், எக் தொக்கு கூட போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி எக் டிக்கா ஒரு முறை செஞ்சு பாருங்க. விரும்பி அதிகமா கேட்பாங்க உங்க வீட்ல இருக்கிறவங்க. ஸோ அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நம்ம வீட்ல என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கோ அதை வச்சேதான் நம்ம எக் டிக்கா செய்ய போறோம். அது தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே தான். 3/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி எடுத்துக்கலாம். நான் இங்க வந்து 6 எக்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி, அதுக்கு தேவையான சால்ட்டு, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்க போறோம். நம்ம இதுல கொஞ்சமா தண்ணி போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி மாத்தி பண்ணிட்டு இதுல கொஞ்சம் நம்ம சால்ட் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா நம்ம அதுல கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்ப நான் வந்து 6 எக்கு வேக வச்சு எடுத்து வச்சிருந்திருந்தேன். அது வந்து இந்த மாதிரி நீட்டு வாக்குல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுக்க சொல்ல மஞ்சள் கரு பிரியாம பாத்துக்கோங்க. அப்படியே பிரிஞ்சாலும் அதுக்குள்ள வச்சு இதுல கோட் மாதிரி போட்டுக்கோங்க. கோட்டிங் பண்ணிட்டோம்னா அது கொஞ்ச நேரம் ஊறணும். கொஞ்சம் லைட்டா லிக்யூடாவே வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து கோட்டிங் கரெக்டா இருக்கும். இது வந்து ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். இப்ப நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு இந்த எக்குகளை நம்ம பொரிச்சு எடுக்க போறோம். நான் 6 எக்கு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேத்த மாதிரி மசாலாவை சரி பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே அதுல இருக்கக்கூடிய மசாலாவையும் அதுலயே ஊத்திடலாம். இது வந்து 2 பக்கமும் வேகிற மாதிரி, ஏன்னா முட்டை வந்து தெறிக்கும். அதனால லிட்டு போட்டு மூடிடுங்க. இப்ப திருப்பி போட சொல்ல பார்த்து திருப்பி போடுங்க. அந்த மஞ்சள் கரு வந்து வெளியில வராத அளவு பார்த்துக்கோங்க. மெதுவா திருப்பி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்போ வந்து மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். இந்த 2 பக்கமுமே நம்ம போட்டு வச்சிருக்கிற மசாலா எல்லாம் வந்து குக் ஆயிடுச்சு. இப்ப இதை நம்ம தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். இப்பவே வந்து நல்லா அந்த பூண்டு வாசனை எல்லாம் கமகமன்னு இருக்கு. இப்படியும் சாப்பிடலாம். நம்ம டிக்காக்காக பண்ண போறோம். ஸோ எண்ணெய் ஊத்தியாச்சு. கடுகு 2 சும்மா லைட்டா போட்டுக்கோங்க. கடுகு வெந்ததும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இதுவானமே பூண்டு ஒரு 4-5 பூண்டு வந்து தட்டி போட்டுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம எக்குலயே நம்ம போட்டதுனால இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவை அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்து 3 ஆனியன் கட் பண்ணி வச்சிருந்தேன். அதை இப்போ போட்டுக்கிறேன். இந்த 3 ஆனியன் வந்து எங்களுக்கு தேவையான பர்சன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நாங்க போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கியாச்சு. இந்த கோல்டன் ப்ரௌன்ல இந்த வெங்காயம் வரணும். இதுல கொஞ்சமா ஒரு இஞ்சி மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ஆல்ரெடி போட்டதுனால இஞ்சி பேஸ்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன். அதையும் நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி வந்து சீக்கிரமா குக் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம எக்குலயும் சால்ட் போட்டிருக்கோம். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க போடுங்க. இது 2த்துலயும் போட்டுட்டு ரொம்ப அதிகமாயிடக்கூடாது. ஸோ அதனால ரிமைண்ட் பண்றேன். ஸோ கொஞ்சம் போல மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அதே போலவே கொஞ்சமா காஷ்மீரி சில்லி, கொஞ்சமா வந்து மிளகாய் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் நல்லா அந்த பச்சை வாடை போற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா குக் ஆகணும். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணிய ஊத்திக்கலாம். இது தண்ணி வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து வேகிறதுக்காக நம்ம போட்டிருக்கோம். அப்பதான் வந்து அந்த மிளகாய் பொடி இதனுடைய பச்சை வாடெல்லாம் போகும். ஸோ நல்லா இப்ப கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற எக்கை நம்ம ஆட் பண்ண போறோம்.
இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப தண்ணியா இருக்க சொல்ல ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் திக்னஸ் வரப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 பை 1 ஆட் பண்ணிடுங்க. எக்கு டிக்கா வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு நார்மலா ஆஃப் பாயில் ஆம்லெட் இந்த மாதிரி கொடுத்துனே இருந்தா ஒரு போர் அடிக்கும். ஒரு சேஞ்சுக்காக இந்த எக்கு டிக்கா செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ அப்படியே போட்டு லைட்டா சிம்ல வச்சிருங்க, மூடிட்டுங்க, சிம்ல வச்சிடுங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதை திருப்பி போட போறோம். இது நல்லா வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே இந்த மசாலா கூட இது வந்து என்ன ஆகணும்னா லைட்டா மேஷ் ஆகணும். அதாவது கலரி விடணும். கலரி விட சொல்லவும் நம்ம பார்த்து பக்குவமா கலரி விடணும். இப்பவே நல்ல வாசனை வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், அந்த கரம் மசாலா இது எல்லாமே வந்து ரொம்ப வாசனையா இருக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாருங்க, நல்லா இது திருப்பி விட சொல்ல பார்த்து திருப்பி விடுங்க. இது வந்து நல்லபடியா அப்படியே திருப்பி விடணும். ஏன்னா வந்து மஞ்சள் கரு வராது. அப்படியே வந்தாலும் அதுல வந்து உள்ள நம்ம வச்சிடலாம். பாருங்க, நல்லா எக் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, கலர்ஃபுல்லான ஒரு எக் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்க உங்க வீட்டுல செஞ்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றி.